Hello friends, once again welcome back to Men's Fashion Tamil. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டீல் பண்ண போகிறோம். என்னென்னா, மற்றவங்கள நம்ம அசிங்கப்படுத்துறது, இன்சல்ட் பண்ணுறது, கொச்சப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, கேவலமாக நினைக்கிறது, நம்ம மற்றவங்களுக்கு நெகட்டிவ் நினைக்கிறது எப்படி உங்களுடைய ஓன் பிரெயின், உங்களுடைய ஓன் தாட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி புள்ளி பண்ணுறது, இதெல்லாம் இப்போது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. அது வீடியோ போடுறவங்களும் அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணுறது கிடையாது. இன்னொரு ஒரு மீம் கிரியேட் பண்ணுறது, இல்லைனா இன்ஸ்டாகிராமு, டிக்டாக் இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு ரியாக்ஷன் வீடியோ அசிங்கப்படுத்தி போகிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதை என்ஜாய் பண்ணுறதும் ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போல்லாம், ரைட்? இப்போ அதுக்கு அமலா ஷர்ஜியோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணை நிறைய பேர் இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க. அதில் அந்த வீடியோ பண்ணுறவனுக்கும் சந்தோஷம், அதுலேருந்து ஒரு ரெவென்யூ கிடைக்குது. அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விதமான சந்தோஷம், ஒரு ப்ளஷர் கிடைக்குது, ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி. இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னடானா, ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலு. அது நீங்களும் பாருங்கள், மற்றதை நான் பேசுகிறேன். இடத்துலயே வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசினேன். அடுத்த அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அச்சா. உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். வாயி. ஸோ வீடியோ பார்த்த உடனே நிறைய பேருக்கு இனிஷியல் ரியாக்ஷன் என்னென்னமோ ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், மைண்டில் என்னென்னமோ தோணியிருக்கும். நான் பொதுவாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இல்லை யூடியூப் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் உடனேவே இந்த கமெண்ட் செக்ஷன் படிக்கிற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது. இந்த வீடியோக்கு எகெயின்ஸ்டாக மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஏன் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த எமோஷன் அனலைஸ் பண்ணுறது என்னோட ஒரு ஹாபி. ஸோ அப்படி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இதோட கமெண்ட் செக்ஷன் படித்து பார்த்தேன். அந்த படித்து 20 கமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா மோசமான கெட்ட வார்த்தைகள், அந்த பையனை ஏன் இவ்வளோ வாழ்க்கையை வெறுக்க வைக்கிறாங்க, ஏன் இவ்வளோ புள்ளி பண்ணுறாங்கலாம் தெரியல. நான் ஒரு 4 கமெண்ட் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், ஓகேவா? நிறைய மலையாள கமெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த பையன் ஒரு கேரளா பையன். ஸோ வீடியோ போட்டோன்னே அந்த ஏரியாக்கு சர்க்குலேட் ஆகிருக்கும். நிறைய மலையாள கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னோட கம்ப்யூட்டரில் எழுதி வச்சிருக்கேன். கமெண்ட் நம்பர் 1 என்னடானா, 300 கோடிയുടെ പടത്തിന് 30 கோடி 30 ரூபாயோட பேஸ்டில் ஒதுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது 300 கோடி ரூபா படத்தை மைராண்டி 30 ரூபா பேஸ்ட்டில் ஒதுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த பையன் அந்த வயசான அப்பியரன்ஸ் கொண்டு வரதுக்காக தலையிலையும் மீசையிலையெல்லாம் கோல்கேட் அப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு பையன் சொல்லியிருக்கான். கீழே ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, அதே இது கோல்கேட் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது கோல்கேட் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ் பையன் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், ராயப்பன் கிராஸ் பூலப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராயப்பன் கிராஸ் மலையாளத்தில் இதே நம்ம தமிழ் வார்த்தைக்கு வேறு மலையாள வார்த்தை யூஸ் பண்ணி ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஸோ இது முடிஞ்சால் நீங்கள் டீகோட் பண்ணி படிச்சுக்கோங்க, நான் சொல்லலை. கீழே ராயப்பன் 144p. நார்மலாக சின்ன சின்ன காமெடி எல்லாம் ஃபைன். பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் மோசமாக பேசியிருக்காங்க. அப்போ நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இந்த பையன் வீடியோ பார்த்து ட்ரிகர் ஆனே ஒழிய, பட் இந்த பேட்டர்ன் நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இல்லை டான்ஸ் ஆடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறப்போ நிறைய பேர் பொறாமையில், ஜெல்லசியில், அவன் லைஃப்பில் நெகட்டிவாக இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் கமெண்ட் பாக்ஸில் தீர்க்கிறானா என்னன்னு தெரியல. இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற பையனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா உலகம் இப்படி இருக்குது, இவ்வளோ மோசமானதா உலகம், நம்மளையே அப்படி வெறுக்கிற அளவுக்கு நம்ம அப்படி என்ன பண்ணோம், நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்டா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு நர்வஸ்னஸ். நீங்கள் ஏன் கிஃப்ட் பண்ணுறீங்க? அந்த பையனோட தலையெழுத்தே நீங்கள் தான் கமெண்ட்ஸில் எழுதிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. நான் நீங்கன்னு சொல்லும்போது நான் உங்களை சொல்ல, லைக் அந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களை சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னாலுமே ரொம்ப கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், கோவப்பட வேணாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதோட பேட் சைடு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் நேச்சுரலாக உங்களோட இந்த ஹேபிட் ஸ்டாப் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஒரு வீடியோ நம்ம பார்க்குறப்போ அது கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குங்கிறத விட்டுட்டு என்னோட பிரெயின்லேருந்து ஒரு வேர்டு த்ரோ ஆகுது, ஒரு தாட் த்ரோ ஆகுது அப்படின்னா அவன் வீடியோ கேவலமாக இருக்குது. பட் அதுக்கு எகெயின்ஸ்டாக நான் என்ன வேர்டு பேசுகிறேங்கிறது என்னோட பிரெயினுடைய குவாலிட்டி, அதுதான் நான். ஸோ நிறைய பேரோட அந்த பிரெயின் குவாலிட்டி பார்க்குறப்போ நாட் ஸோ குட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவே இப்போ இது விஜய் சாருடைய ஒரு படத்திலிருந்து எடுத்த ஒரு டைலாக். நம்ம விஜய் சாரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு பையன் டப் ஸ்மாஷ் பண்ணியிருக்கான், இதுக்கு நீங்கள் எப்படி சார் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, அவர் கண்டிப்பாக அந்த பையனை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரியோ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ அவர் சொல்ல போகிறது கிடையாது.
அவர் என்ன சொல்லுவார், நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார், பையனை சந்தோஷப்படுத்திருக்காங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக வேணும்னா அவர் என்ன சொல்லுவார், பிகினிங்கில் அப்படி தான் இப்போ இருக்கும், போக போக சரியாயிடும், ட்ரை பண்ணுப்பா, மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னோன்னே நிறைய பேருக்கு தாட் இருக்கும், இல்லை ப்ரோ அவரும் கண்டிப்பாக இது நல்லா இல்லை, கேவலமாக இருக்குன்னு ஓப்பனாக சொல்லணும்னு அவரும் ஆசைப்படுவார். பட் மக்கள் அப்படி சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்கன்றதுனால அவர் சும்மா ஆக்ட் பண்ணுறாரு ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். பட் அப்படி கிடையாது. அவர் ஏன் அந்த பையனை டிஸ்கரேஜ் பண்ணாமல் சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த பையனை பார்க்குறப்ப அவருடைய சின்ன வயசு ஞாபகம் வரும். 19-20 வயசு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு 4 படம் 5 படம் எப்படி நடித்தோம், இதே ஆக்வர்ட்னஸ், இதே மிஸ்டேக்ஸ், இதே ஸ்டூபிடிட்டி, இதே ஒரு ஆக்வர்ட்னஸ், இதெல்லாம் கடந்து தான் நான் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல், இந்த ஃபீல்டில் டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு ஸ்டார் ஆயிருக்கேன். நான் எடுத்தோடனே ஸ்டார் ஆகலை, இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக்டிங்னு கிடையாது, எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கோங்க, மியூசிக்கு, டான்ஸு, யூடியூப் வீடியோஸ், ஸ்போர்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, ஆர்ட்டு, அதில் எந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு ஜீனியஸ் லெவலுக்கு ஒருத்தன் வர்றான், ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு ஒருத்தன் வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து சில்லியான மிஸ்டேக்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஸ்டேஜ் அப்படி தான். அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவனும் வந்து ஒரு அமெச்சரை பார்த்து கேவலப்படுத்த மாட்டான். ஏன்னா அவனும் அவனுடைய அந்த அமெச்சர் ஸ்டேஜை ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். அப்போ இந்த நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறது யார்? எந்த ஒரு ஃபீல்டுலேயுமே எந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புமே எடுக்காதவனால தான் ஒரு அமெச்சருடைய அந்த உணர்ச்சியை புரிஞ்சிக்க முடியாமல் ரேண்டமாக அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். வேர்ட்ஸுக்குன்னு பவர் இருக்குது, அது மற்றவன் எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் சென்சிட்டிவில் எடுக்காமல் அன்கான்ஷியஸாக வேர்ட்ஸை த்ரோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க பசங்க. ஃபைன், தட்ஸ் ஃபைன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா ஒரு எக்ஸ்பர்ட் ஏன் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு? ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறப்போ, சஞ்சு ப்ரோ நீங்கள் எதுக்கு இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? இன்ஸ்டாவில் நிறைய ரீல் நான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி நிறைய பேர் அசிங்கப்படுத்தி இருக்காங்க, அதெல்லாம் படித்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அது ஒரு காமெடியாக ஃபன்னாக எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? நீங்கள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம், நான் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம். பட் பாதிக்கப்பட்டவன் ஃபன்னாக எடுத்துப்பானான்னு கேட்டால் தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், இன்ஸ்டா ரீல்ஸோ இல்லை எந்த வெஞ்சரில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சில்லியாக போயிடுச்சு, கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்டூபிடிட்டி எல்லாம் வந்திருக்கு. அப்போது உங்களை போட்டு இன்சல்ட் பண்ணி கிளின்னு கிழிக்கிறவங்களும் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லைப்பா ஃபஸ்ட் டைம் எல்லாம் அப்படி தான் இருக்கும், என்ன நீ என்ன எடுத்த உடனே இதாகிட முடியுமா, எல்லாம் அப்படி தான், கொஞ்சம் போக போக கற்றுக்க வேண்டியதுதான், பரவாயில்லப்பா ஃபஸ்ட் டைமுக்கு இது ஓகே, பெட்டர், நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறவங்களை பிடிக்குமா, சப்போர்ட் பண்ணுறவங்களை பிடிக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸாக பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறப்போ, ப்ரோ அப்போ நம்ம லைஃப்பில் ஃபன்னே கிடையாதா, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதா, டர்ட்டி டாக்ஸில் ஒரு ப்ளஷர் இருக்குது, அது பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கசின்ஸு, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், உங்கள் க்ளோஸ் மெம்பர்ஸ் கூட ப்ரைவேட் ஸ்பேஸில் இருக்கிறப்ப தாராளமாக பண்ணுங்கள். இப்போ என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு டே சூப்பராக இருக்க அப்படின்வேன், அவன் திருப்பி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நம்மளை க்ரீட் பண்ணுவான். ஒரு பேக் அண்ட் ஃப்ரோத் இருந்தால் ஃபைன் தான், நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. பட் பப்ளிக்கில் நம்ம கொஞ்சம் பார்த்து தானே பிஹேவ் பண்ணோம். அது ஏன் ப்ரோ ப்ரைவேட்டில் பண்ணிவிட்டு பப்ளிக்கில் மட்டும் நம்ம நடிக்கணுமான்னு கேட்டால் அது நடிப்பு கிடையாதுப்பா. பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் நின்றுருக்கான், அந்த பையன் கொஞ்சம் ஆக்வர்டாக ஒரு ஃப்ரெஞ்சு பியர்ட் வச்சுருக்கான், நானும் என் ஃப்ரெண்டும் அதே பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கோம். அந்த பையன் ரொம்ப ஒல்லியாக வீக்காக இருக்கான், நாங்கள் வந்து ரொம்ப ஃபிட்டாக ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஜிம்முக்கெல்லாம் போய் பயங்கரமாக இருக்கோன்னு வைங்க. அவனை பார்த்துட்டு டே மச்சான் வர கேவலமாக குஞ்சு தாடி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பியர்டை நம்ம இன்சல்ட் பண்ணுறோம், அவனுக்கு கேட்குற மாதிரியே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவன் யார் என்னன்னே தெரியாது, அவன் அங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறான்னு கூட நமக்கு தெரியாது. அவன் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறானா, இல்லை ஒரு பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ண வெயிட் பண்ணுறானா, லவ் ஃபெயிலியரில் வெயிட் பண்ணுறானா, அவன் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கா, கடன் கேட்க வெயிட் பண்ணுறானா, அவனோட மூட் என்ன, அவன் என்ன டெம்போவில் இருக்கான், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கானே தெரியாமல் அவனை இன்சல்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது இல்லையா? ஆல்ரெடி ஒரு மனுஷன் வந்து நூலாக இருக்கும்போது அவனை இப்படி வேற நம்ம இன்சல்ட் பண்ணால் அவனுக்கு லைஃப்பில் இருக்கிற ஹோப்பே போயிடும். பட் வேறஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கும் போது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, அவன் நல்ல மூடில் இருக்கானா, கெட்ட மூடில் இருக்கானா, என்ன டெம்போவில் இருக்கான், என்ன மென்டல் ஸ்டேட்டஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக்கெல்லாம் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அது நல்ல விஷயந்தான், அது யாருமே நான் குறை சொல்லலை. இன்னொன்று, காமெடியை பற்றி நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு காமெடி உண்டாகுது அப்படின்னா, மற்றவங்க தப்பு பண்ணும்போது அதை நம்ம கைண்டாக அதை கரெக்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் வல்கராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது காமெடி ஆயிரும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிக்கிறப்போ நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்கான்ஷியஸாகவே நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருப்போம் ஒரு குறையை வச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் குண்டா இருந்தானா டே குண்டான்னு சொல்கிறது. காலேஜ் படிக்கிறப்போ நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற இந்த பிரச்சனையெல்லாம் வரும், அப்போ அதை வச்சுட்டு டே சொட்டை இங்கே வாடா அப்படி. நானும் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் நம்ம கூப்பிடும்போது கூப்பிடுறவனுக்கு ஃபன்னாக இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். பட் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அது ஃபன்னாக இருக்குமான்னு கேட்டால்
தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். நிறைய பேருக்கு வந்து அது ஹர்ட்டாக இருக்கிறத என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் திருப்பி பேசுகிற நிலைமையில் இருந்தால் நான் பேசியிருப்பேன். பட் நான் அந்த நிலைமையில் இல்லை, அதனால நான் நிறைய பேர் அப்படி சொல்கிறதுனால நான் அப்படியே பொறுத்து போயிட்டுருக்கேன்னு சொல்லி அடக்கி வச்சுப்பாங்களே ஒழிய, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, அதிலிருந்து ஒரு ப்ளஷர் கெயின் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, இடம், பொருள், ஏவல், இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா ஃபைன். பட் பொதுவாக காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சல்ட் ஒளிஞ்சு இருக்கு. அண்ட் இந்த வீடியோலேயே 3வது நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேக்டர் இதுதான். நம்ம யாரு கூட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா கூட, என் ஒய்ஃப் கூட, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதே நம்ம கூட தான். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ நீங்கள் உங்களை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கீங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு பிரச்சனை வர்றப்போ அவங்ககிட்டையும் பேஷண்ட்டாக இருப்பீங்க, சிம்பிளாக இருப்பீங்க, ஹம்பிளாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக இருப்பீங்க, ஆத்தென்டிக்காக இருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்டயே ட்ராமா ஆடிட்டு இருக்கீங்க, உங்ககிட்டயே நீங்கள் டிஸானஸ்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னா மற்றவங்க கூடயும் உங்களால் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. நான் சொன்னது அமேச்சர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் வேணும்னா ஒரு 10-20 செகண்ட் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நான் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு முடி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம வந்து டே சொட்டேன்னு அசிங்கப்படுத்துகிறோம், இல்லை ஜஸ்ட் அவங்கள அட்ரஸ் பண்ணுறோம். அது ஏன் அவங்கள அப்படி சொல்கிறோன்னா, அது ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைன்னு தெரியுது, அதனால சொல்கிறோம். இப்போ ஃப்யூச்சரில் எனக்கே முடி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் இப்போ முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னா, நீங்கள் அவனை எப்படி கேவலமாக நினச்சிங்களோ அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் உங்களையே கேவலமாக நினைப்பீங்க. The way you respond to others is the way you respond to yourself. ஸோ மற்றவனை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசுகிறீங்க, என்கரேஜிங்காக பேசுகிறீங்க, ஹர்ட் பண்ணாமல் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வர்றப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே பரவாயில்ல, நம்ம டீல் பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குது. ஸோ நெகட்டிவாக மற்றவனை பேசி நம்ம அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. மற்றவனை நெகட்டிவாக பேசுவீங்க, அதே சிச்சுவேஷன் உங்களுக்கு வர்றப்போ நீங்களும் உங்களை நெகட்டிவாக பேசுவீங்க. அந்த சிச்சுவேஷன் என் லைஃப்லேயே வராது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபார்மில் இல்லை இன்னொரு ஃபார்மில் அது வரும். தட்ஸ் லைஃப். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் மெச்சூர்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். வேர்ட்ஸ் அண்ட் தாட்ஸ்க்கெல்லாம் பெரிய பவர் இருக்குப்பா. அது கொஞ்சம் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்கள், ரேண்டமாக த்ரோ பண்ண வேண்டாம். உங்களோட வேர்ட்ஸ், நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கைண்டாக இருக்குது, ஹம்பிளாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது, ஆத்தென்டிக்காக இருக்குது, ட்ரூவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கிளியராக இருக்குது அப்படின்னா உங்கள் தாட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு பிடிக்கும். இந்த தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வீடு மாதிரி, அதுக்குள்ளே தான் நம்ம குடியிருக்கோம். இப்போ உங்களோட தாட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, வல்கராக இருக்குது, இன்சல்ட்டிங்காக இருக்குது, இம்பேஷண்ட்டாக இருக்குது, ஆங்க்ரியாக இருக்குது அப்படின்னா இந்த தாட் அண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற இந்த வீட்டுக்குள்ளே நம்மளாலேயே குடியிருக்க முடியாது. அதாவது பேசிக்காக நம்மளோட மூளையில் நம்மளாலேயே இருக்க முடியாத சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ நான் சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கான்ஷியஸாக வேர்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ப்ராப்பராக அதில் ஒரு grip கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போயிடும். உங்களால் ப்ராப்பராக லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அவ்வளோதான். நான் ஃபர்தராக பேசி போர் அடிக்க வைக்க விரும்பலை. ஆல்ரெடி இது வீடியோ 10-20 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Men's Fashion Tamil.